சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நேற்றில இருந்து நாம சரயோகத்தை பற்றிய விளக்கத்தோட அதனுடைய பயிற்சி முறைய காணவிருக்கிறோம். இன்னைக்கு 2வது நாள் சரயோகத்தை பற்றிய விளக்கம். இந்த சரயோகத்தை பத்தி நாம பயிற்சியா செய்யறதுக்கு முன்னால அதனுடைய முக்கியத்துவத்தை முழுமையா தெரிஞ்சாதான் அந்த பயிற்சியை நாம முழுமையாக மனப்பூர்வமாக செய்ய முடியும். இந்த சரயோகத்துல பிரம்ம முகூர்த்தத்துக்கு மிக முக்கியத்துவம் உள்ளது. அது என்னன்னு இப்ப முதல்ல தெரிஞ்சுக்குவோம். பொதுவாவே எல்லாரும் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரு அப்படின்னு. இங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நைட் டியூட்டி பாக்குறவங்க என்ன செய்யறதுன்னு. நைட் டியூட்டி பாக்குறவங்களை பத்தி அப்புறம் நாம கவலைப்படலாம். முதல்ல சாதாரண மக்களை பத்தி கவலைப்படுவோம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சரயோகத்துல நாம என்ன சொன்னோம், ஒவ்வொரு நாளும் மூச்சு காற்று 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை கிழமைகளின் அடிப்படையில் மாறி மாறி செல்லும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை இரவு 2 to 4 மூக்கின் இடது துவாரத்தின் வழியாக சுவாசம் செல்லும். அடுத்து திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் போது 4 to 6 மூக்கின் இடது துவாரத்தின் வழியாக சுவாசம் செல்லும். அப்ப பாருங்க, தொடர்ந்து 4 மணி நேரம் மூக்கின் இடது துவாரத்தின் வழியாக சுவாசம் செல்லும் போது என்ன ஆகும் இடையூறுன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனா மருத்துவ ரீதியில இதய நோய் பாதிப்பு உள்ளவங்களுக்கு அந்த பாதிப்பு ஜாஸ்தி ஆயிடும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, படுத்திருந்தாரு எந்திருக்கல அப்படிங்கிற அளவுக்கு போகும். பொதுவாகவே அந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது அந்த 3:30 மணி 4 மணில இருந்து தான் ஜாஸ்தி பாதிப்பு ஏற்படும். உடனே நீங்க பயப்பட வேண்டாம். 4 மணிக்கு எந்திரு அப்படின்னா நீங்க தியானம்லாம் கூட பண்ண வேண்டாம். எந்திருந்து அப்படி கொஞ்சம் நடந்து போயிட்டு பாத்ரூம் போயிட்டு கை காலை அலம்பிட்டு வந்தீங்கனாலே அந்த மூச்சு மாறிடும். இது நாம மருத்துவ ரீதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல். அடுத்து நமக்கு தெரிய வேண்டிய மற்றும் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த 4 மணிக்கு எந்திருந்து பல் துளைக்கிட்டு காலை கடன்லாம் கழிச்சுட்டு தியானம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அன்றைய நாள் முழுவதும் ரொம்ப இனிமையா போகும் அந்த திங்கட்கிழமை. அப்படி நீங்க 4 மணிக்கு எந்திரிக்கலன்னா என்ன ஆகும்னா, சாதாரண மனிதர்களுக்கு சோம்பேறித்தனமாவே இருக்கும். இதை நாம கண்கூடாவே தெரிஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஜாலியா இருந்துட்டு திங்கட்கிழமை ஏண்டா வேலைக்கு போகணும்னு இருக்கும். இதனுடைய காரணம் என்னன்னா, தொடர்ந்து 4 மணி நேரம் இடது பக்கம் மூச்சு காற்று போறதுனாலதான் அந்த சோம்பேறித்தனம் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்க முதல்ல எடுத்த உடனே தியானம்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 4 மணிக்கு எந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால நீங்க என்ன பண்ணலாம், 4 மணிக்கு எந்திருந்து பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு கைய கால அலம்பிட்டு திரும்ப தூங்க கூட போகலாம். இப்படி முதல்ல முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்றதை பத்தி நாம முயற்சி எடுக்கலாம். அடுத்து பாருங்க, திங்கட்கிழமை இரவு 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் மூக்கின் வலது துவாரத்தின் வழியாக மூச்சு காற்று செல்லும். அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை என்னாகும், அதிகாலையில 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வலது பக்கம் மூச்சு காற்று போகும். அப்ப திங்கள் முடிய செவ்வாய் ஆரம்பிக்க தொடர்ந்து 4 மணி நேரம் மூச்சு காற்று என்னாகும், வலது பக்கமே போகும். அப்ப என்ன ஆகும்னா, ரொம்ப பதட்டமா இருக்கும். எல்லா வேலையும் பதறிண்டே வேகமா செய்வோம். அப்ப நீங்க அந்த செவ்வாய்க்கிழமை காலம்பரை 4 மணிக்கு எந்திருந்து நான் சொன்ன மாதிரி காலை கடன்களை கழிச்சுட்டு, இல்ல பாத்ரூம் வரலனாலும் சும்மா அப்படி வெளியில எந்திருந்து கொஞ்சம் தூரம் நடந்து கொடுத்துட்டு, உங்க வீட்டு வாசல் வரைக்கும் கூட நடந்து கொடுத்துட்டு திரும்ப வந்து படுத்துட்டீங்கன்னா அந்த மூச்சு காற்று மாறிடும். அப்ப செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு பதட்டம் இல்லாம இருக்கும். இதுக்கு இன்னொரு கண்கூடான உதாரணம் நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா அன்றைய கால மக்கள் எப்படின்னா, ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது திங்கள் புதன் வெள்ளி வளர்பிறை வியாழன்ல தான் ஆரம்பிப்பாங்க. புதுசா ஒரு விஷயத்தை தொடங்கும் போது
ஏன்னா அன்றைய நாள் எல்லாமே அமைதியாக தொடங்கக்கூடிய நாள். இதே இது நீங்க மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த நாள்ல போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் போவாங்க. அப்ப கெட்டதெல்லாம் போகணும்னா அந்த செவ்வாய், சனி, ஞாயிறு, தேய்பிறை, வியாழனை தேர்வு செய்வாங்க. நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வரணும், தொழில் விருத்தி அடையணும், தொழில் நல்லா வளரணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? திங்கள், புதன், வெள்ளி, வளர்பிறை, வியாழன். இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சூட்சுமம். அதாவது ஒரு நாள் முடிந்து மறுநாள் ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து 4 மணி நேரம் இடது பக்கமும் வலது பக்கமும் செல்லக்கூடிய சுவாசத்தினால நம்மளுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்படும். திங்கக்கிழமைன்னு பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனமா இருப்பீங்க, புதன்கிழமைன்னு பார்த்தா சோம்பேறித்தனமா இருப்பீங்க, வியாழக்கிழமைன்னு பார்த்தா சோம்பேறித்தனமா இருப்பீங்க, வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தா சோம்பேறித்தனமா இருப்பீங்க. அந்த சோம்பேறித்தனத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செவ்வாய், சனி, ஞாயிறு, தேய்பிறை, வியாழன்னா ரொம்ப பதட்டமா இருப்பீங்க. நான் சொன்ன இதய நோயினுடைய பாதிப்பு அந்த நேரத்துல அந்த கிழமையிலையும் வரும். வலிக்குதுன்னு சொன்னாரு, பேசினாரு, அவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா தொடர்ந்து 4 மணி நேரம் ஏதோ ஒரு மூக்குத்துவாரத்தின் வழியாக சுவாசம் செல்லும் போது நமது செயல்பாடுகள் எல்லாமே பாதிக்கப்படும். இது விதி. இந்த விதிய அந்த 4 மணிக்கு எந்திருந்து செய்யக்கூடிய பயிற்சிங்கிற மதியால நாம ஜெயிக்கணும். இதுதான் பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சூட்சுமம். இதோட அட்டவணையை நான் டிஸ்கிரிப்ஷன்ல என்னால போட முடியல, வீடியோலயே காணொலியில போட்டிருக்கேன். நீங்க உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த அட்டவணையை நான் உங்களுக்கு அனுப்புறேன். இப்ப பிரம்ம முகூர்த்தத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறமாவது எல்லாரும் 4 மணிக்கு எந்திருந்து பாத்ரூமாவது போயிட்டு வரணும்னு நினைங்க. அதுக்கப்புறம் நம்ம தியானம் பண்ணலாமா, பிராணாயாமம் பண்ணலாமாங்கிறத பிறகு யோசிப்போம். முதல்ல 4 மணிக்கு எந்திருக்கணும். 4 மணிக்கு எந்திரிக்க முடியலனாலும் பரவாயில்ல, 4:30க்காவது எந்திரிக்கணும். 4:30க்கு எந்திரிக்க முடியலனாலும் பரவாயில்ல, 5 மணிக்கு கண்டிப்பா நீங்க எந்திரிக்கணும். 5 மணிக்கு நீங்க எந்திரிக்கலன்னா ஒன்னும் நான் சொன்ன மாதிரி திங்கள், புதன், வெள்ளி, வளர்பிறை, வியாழன்னா அந்த நாள் பூராமே உங்களுக்கு சோம்பேறித்தனமா தான் இருக்கும். செவ்வாய், சனி, ஞாயிறு, தேய்பிறை, வியாழனா இருந்தா அந்த நாள் பூராமே உங்களுக்கு பதட்டமா இருக்கும், கோவப்படுவீங்க, எந்த ஒரு வேலையும் நிதானமா செய்ய மாட்டீங்க. 4 மணிக்கு எந்திரிக்க முடியலன்னா பரவாயில்ல, 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லிட்டாரு, அதனால நாம 5 மணிக்கே எந்திரிப்போம் அப்படின்னு நீங்க முயற்சி செய்யக்கூடாது. ஏன்னா இப்ப ஆசனம் செய்யுங்கன்னு சொன்னா யாருமே செய்ய மாட்டேங்கிறீங்க. முத்திரைகள் சொல்லி கொடுங்கிறீங்க. உண்மையிலே யோக சாஸ்திரத்துல அவ்வளவு முத்திரைகள்லாம் கிடையாது. ரெண்டாவது, எதையாவது காணொலி வெளியிட்டா காசு வருங்கிறதுக்காக எல்லாரும் முத்திரைங்கிற பேர்ல அவங்களை ரொம்ப ஏமாத்தின்னு இருக்காங்க. வேற வழி இல்லை, அவங்களுக்கும் வேற வழி இல்லை, இந்த காணொலி வெளியிடுறவங்களுக்கும் வேற வழி இல்லை. தினம் ஒரு விஷயம் சொல்லணுங்கிறப்ப பொய்யான தகவல்கள் தான் தராங்க. அதனால் நான் உங்களுக்கு ஒரு சுலபமான வழிமுறை சொல்லிட்டேங்கிறதுக்காக 5 மணிக்கு எந்திருந்தா போதும்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுவோம். 4 மணிக்கு எந்திரிக்கணும் இல்லையா, 5 மணிக்கு எந்திரிப்போம். 5 மணிக்கு மேல எந்திரிக்கணுங்கிற முடிவை எடுக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே அமைதியாக நல்ல நாளா உங்களுக்கு தொடங்கணும்னா கண்டிப்பா அந்த 4 to 6க்குள்ள நீங்க எந்திரிச்சிட்டீங்கன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு இனிய நாளாக அமையும். அதை தான் நான் சொன்ன மாதிரி அருணகிரிநாதர் நாளன செய்யும் கோலன செய்யும் குமரவேல் உங்கள் உடன் இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. எனக்கு அந்த பாடலை இங்க சரியா சொல்ல தெரியல, நான் அடுத்த காணொலியில வேணா சொல்றேன். நிச்சயம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்கள், சரயோகத்தை முழுமையா படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நாளையிலிருந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திருந்து உங்களுடைய நித்திய கடமைகளை சீரான முறையில் செய்து செயல் ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த 2வது நாள் காணொலியை நிறைவு செய்கிறேன். சந்தோஷம்.